Sir, good morning, sir. Good morning. Good morning. Students, good morning. Good morning, sir. Good morning, sir. First one என்ன ஆன்சர் பா? கடத்தியில் இணைத்திறன் பட்டையும் கடத்தும் பட்டையும் ஒன்றுடன் ஒன்றன் மேற்பொருந்தில் இருக்கும். இதுக்கு தவறான கூற்று, இது கரெக்ட். காப்பான்களுக்கு ஆற்றல் இடைவெளி பட்டை ஓகே இருக்கும், கரெக்ட். வெப்பநிலை அதிகரிக்கும் போது குறைக்கடத்தின் மின்தடை எண் அதிகரிக்கும், இதுதான் தப்பு. வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது குறைக்கடத்தின் மின்தடை எண் எப்படி இருக்குன்னா குறையும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது கடத்தின் மின்தடை எண் அதிகரிக்கும். அப்ப எது சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். கரெக்டா? ஓகேவாடா? ஓகே. அடுத்தது பி வகை ஜெர்மானியம் குறுக்கடத்தியை பெறுவதற்கு கீழ்கண்ட எந்த தனிமத்தை மாசூட்ட வேண்டும்? சொல்லுங்க பார்க்கலாம். பி வகை குறைக்கடத்தி வேணும்னா என்ன? 4 ஆ 3 ஆ? இண்டியம் பாருங்க, 4 ஆ 3. அப்ப 4. அப்ப பி வகை குறைக்கடத்தியை பண்ணா இணைத்திறன் படை இணைத்திறன் எலக்ட்ரான் வந்து 4 இணைத்திறன் எலக்ட்ரான் கொண்டது. என்னன்னு பாருங்க, 4 வேலன்ஸ் எலக்ட்ரான். கரெக்டா? இண்டியம் நவீன் இண்டியம் சொன்னீங்க, கரெக்டான்னு கேட்டேன். சார் என் டைப்னா நைட்ரஜன் குரூப்ல இது பண்ணு சார், டோப்பிங் பண்ணு சார். டக் நான் ஒரு ஆன்சர்ஸ் கேர்னா டக்குன்னு சொல்லிடு. ஓகே குட், கரெக்ட். n வகை குறைக்கடத்தியை வெப்பப்படுத்தும் போது என்ன நடக்கும் சொல்லும் போலாம். எலக்ட்ரான் எண்ணிக்கை அதிகரிக்கும், அதே சமயத்தில் மின்துளைகள் எண்ணிக்கையும் குறையும். n வகைனா என்னது? எலக்ட்ரான்ஸ். மின்துளையின் எண்ணிக்கை அதிகரிக்கும், அதே சமயத்தில் எலக்ட்ரான் எண்ணிக்கை குறையும். எலக்ட்ரானின் எண்ணிக்கையும் மின்துளைகள் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். எலக்ட்ரான் எண்ணிக்கையும் மின்துளின் எண்ணிக்கையும் சமமாக அதிகரிக்கும். எதுவா கரெக்ட்? ஏவா சார்? இது வெப்பப்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க, எலக்ட்ரானும் மின்துளைகளும் சமமாகவே என்னாகும் அப்படி சொன்னா அதிகரிக்கும். இப்ப எங்க இருக்கு பாருங்க, எலக்ட்ரான் எண்ணிக்கையும் மின்துளை எண்ணிக்கையும் சமமாக அதிகரிக்கும். ஓகே, இது டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். வெப்பப்படுதலின் காரணமாக கட்டோட எலக்ட்ரான்களும் மின்துளைகளும் எவ்வளவு எலக்ட்ரான் அதிகரிக்குமோ அந்த அளவுக்கு புரோட்டானும் அதிகரிக்கும். ஓகே. பிஎன் சந்தியின் மின்னழுத்த அரண் கீழ்கண்டவுடன் எதை சார்ந்தது? குறைக்கடத்தின் வகை கண்டிப்பா இதையும் சார்ந்திருக்கு. பிஎன் சந்தியுடைய மாசுற்றல் அளவையும் சார்ந்திருக்கு, வெப்பநிலையும் சார்ந்திருக்கு. அப்ப மேற்கண்ட அனைத்தும். பிஎன் சந்தியில் சொல்லும் போல என்ன கொஸ்டின் இது? சொல்லும் போல பிஎன் சந்தியில் என் பகுதியில் அதிக மின்னழுத்தம் மற்றும் பி பகுதியில் குறைந்த மின்னழுத்தம் இருக்கும். பி பகுதியில் அதிக மின்னழுத்தம் மற்றும் என் பகுதி, இதுதான் கரெக்ட். அப்ப ஏ இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஆமா தானே? கரெக்டா தம்பி? ஹை பொட்டன்ஷியல் கரெக்ட் தான் சார். ஓகே. போட்டிங் அப்படின்னு சொன்னா n இதுல வந்து ஹை பொட்டன்சியல், பி இதுல வந்து லோ பொட்டன்சியல். ஓகே குட். கீழ்கண்டவற்றுள் முன்னோக்கு சார்பில் உள்ளது, ஃபார்வர்ட் பயாஸ். கீழ்கண்டவற்றில் முன்னோக்கு சார்பு உள்ளது என்னன்னு பார்க்கணும். முன்னோக்கு சார்பு உள்ளதுன்னா என்ன நம்மளுக்கு சொல்லுவோம்? பி டைப் பாசிட்டிவ்லயும் கரெக்ட் தானே, n டைப் எங்க பண்ணணும்? நெகட்டிவ்லயும் கனெக்ட் பண்ணிருக்கணும். கரெக்ட் தானே?
அப்ப இது பி டைப், இது என் டைப். அந்த பி டைப் எங்க கனெக்ட் பண்ணிருக்கு நெகட்டிவ், கண்டிப்பா இது வராது, முன்னோக்கு சார்பு. இது பி டைப் நெகட்டிவ், கண்டிப்பா செகண்ட் ஒன்னும் வராது. இதுவும் வந்து முன்னோக்கு சார்பு, இது பின்னோக்கு சார்புக்கு வரும். ஓகே, இங்க பி டைப் பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணிருக்கு, இது கரெக்ட். ஆனா என் டைப் பாசிட்டிவ்ல கனெக்ட், என் டைப் எங்க கனெக்ட் பண்ணிருக்கணும், நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிருக்கணும். அப்ப கரெக்ட். அப்ப பி டைப்ப என்ன பண்ணிருக்கு, 0 வோல்ட். ஓகே, கரெக்ட் தான், இது பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணிருக்கு. அதே மாதிரி என் டைப் நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிருக்கு. அப்ப இட் இஸ் அ ஃபார்வர்ட் பயாஸ். ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா, ரிவர்ஸ் பயாஸ்னா எது இதுனா இது செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட். ரிவர்ஸ் பயாஸ்னா அது பாசிட்டிவ் என்னது, பி டைப் என் என்னது நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிருக்கு, என் டைப் பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணி, இது வந்து என்ன பயாஸ் அப்படின்னு சொன்னா ரிவர்ஸ் பயாஸ். பாசிட்டிவ்ல கால்குலேட் பண்ணா ஃபார்வர்ட் பயாஸ். ஆமா, பாசிட்டிவ்லயே இருக்கணும், நெகட்டிவ்லயே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது ஃபார்வர்ட் பயாஸ். பாசிட்டிவ் நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிருக்கணும், நெகட்டிவ் பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது ரிவர்ஸ் பயாஸ். கீழ்கண்ட டயோடில் ஏபி வழியாக செல்லும் மின்னோட்டம் என்ன? மின்னோட்டம்டா, கிர்ச்சாஃப் விதி தான் பயன்படுத்தணும். அப்ப ஐஏபி இஸ் ஈக்குவல் டு மின்னோட்டம் என்ன பண்ணலாம், விஏ மைனஸ் விபி டிவைடட் பை ஆர். ஆர்ஏபில என்ன இருக்கு அப்படி எடுத்து எழுத போறோம். அப்ப விஏ மைனஸ் விபி 4 மைனஸ் ஆஃப் மைனஸ் 6 வோல்ட், கரெக்டா? டிவைடட் பை 1 கிலோ ஓம், 1 into 10 to the power of 3 கிலோ ஓம். இப்ப எவ்வளவு வரும் பாருங்க, இஸ் ஈக்குவல் டு 10, இந்த இது மேல போயிடுச்சு அப்படின்னா 10 into 10 to the power of minus 3 ஆயிடும், இஸ் ஈக்குவல் டு 10 to the power of minus 2 ampere. அப்ப D is the correct option. கீழ்கண்டவற்றில் எந்த டயோட் முன்னோக்கு சார்பில் உள்ளது? இது வராது, நெகட்டிவ், இதுவும் வராது, நெகட்டிவ். இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் வருது இல்ல? டிஆர் இருக்க வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன் சார். டி வரும்னு நினைக்கிறேன் சார். இதுபா மற்றதெல்லாம் தப்பா இருக்க மாதிரி இருக்கு சார். டி மட்டும் தான் கொஞ்சம் அது டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, ஒரு பி வந்து நெகட்டிவ் இது நெகட்டிவ் பாசிட்டிவ், இது ரெண்டுமே ரிவர்ஸ் பயாஸ். இப்ப நம்ம ஒரு இதுல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஓகே, இதுவும் 10 வோல்ட், இதுவும் 11 வோல்ட். நம்ம இது மாதிரி ஒரு கணக்கு எடுத்துக்கலாம், நம்ம பார்த்துக்கோ. இது ஃபார்வர்ட் பயாஸ், இதுவும் ஃபார்வர்ட் பயாஸ் தான். எப்படின்னு பார்த்துக்கோ, அதிக மின்னழுத்தம் கொண்டது பி டைப், என் டைப்ல குறைந்த மின்னழுத்தம் கொண்டது, கரெக்டா? அப்ப இது மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஏவும் கரெக்ட் தான், அடுத்தது சியும் கரெக்ட் தான். இது மாதிரி இருக்கு பெரும்பாலும், இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப இங்க கண்டிப்பா இங்க பாசிட்டிவ் கொடுக்கணும், இங்க நெகட்டிவ் கொடுக்கணும், அதுதான் வந்து முன்னோக்கு சார்பில் அமைகிறது. அப்ப இங்கேயும் பாசிட்டிவ் இருக்கணும், இங்கேயும் நெகட்டிவ் இருக்கணும், இங்க பாசிட்டிவ் இருக்கணும், இங்கேயும் நெகட்டிவ் இருக்கணும். இது வந்து 0 வோல்ட் விட்டு இது ரிவர்ஸ் பயஸ்ல இருக்கு. இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு சொன்னா அதிக மின்னழுத்தம் இருக்கு பாசிட்டிவ்ல,
குறைந்த மின்னழுத்தம் இருக்கு நெகட்டிவ்ல. இப்ப இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா முன்னோக்கு சார்பா கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா சி மற்றும் ஏ. அடுத்தது பாருங்க, கொடுக்கப்பட்ட பிஎன் சந்தி டயோடு சுற்றில் எந்த சுற்று சரியானது சொல்லுங்க போகலாம். டயோடு 6 வோல்ட். எதுன்னு சொல்ல பார்க்கலாம். இந்த டயோட்ல எந்த கூற்று சரியானதுன்னு கேக்குறாங்க. சொல்லும் மூலம் முன்னோக்கு சார்பில் 6 குறுக்கே உள்ள மின்னழுத்தம் முன்னோக்கு சார்பில் 6 குறுக்கே உள்ள மின்னழுத்தம் பி. பின்னோக்கு சார்பில் 6 குறுக்கே உள்ள மின்னழுத்தம் பி. முன்னோக்கு சார்பில் 6 குறுக்கே உள்ள மின்னழுத்தம் 2B. பின்னோக்கு சார்பில் உள்ள 6 குறுக்கே உள்ள மின்னழுத்தம். கண்டிப்பா இது ரெண்டும் வராது. இது முன்னோக்கு சார். டயோடு எப்படி இருக்குன்னு காட்டுறது சார் அவங்க. இப்படி கொடுத்துருக்காங்க தம்பி. இப்ப முன்னோக்கு சார்பில் இருந்துச்சுன்னா மின்தடை எப்படி இருக்கும்? குறைவா இருக்குமா? முன்னோக்கு சார்பில் இருக்கும் பொழுது மின்தடை அதுல இருக்கக்கூடிய தடை குறைவா இருக்குமா? குறைவா சார். அப்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ஒரு மின்தடை இருக்கு. அப்ப குறைவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதிக மின்னோட்டம் செல்லும். கரெக்ட் தானே? ஓகே, அதிக மின்னோட்டம் செல்லும். அப்ப முன்னோக்கு சார்பில் இருக்கும் பொழுது பின்னோக்கு சார்பில் இருக்கும் பொழுது மின்தடை அதிகமா இருக்கும், மின்னோட்டம் குறைவாக இருக்கும். அப்ப கண்டிப்பா இங்க பொட்டன்ஷியல் டிராப், இங்கேயும் ஏற்கனவே பொட்டன்ஷியல் டிராப் இருக்கு. இதுக்குள்ள போகும்பொழுது கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா மின்னோட்டமானது குறைய ஏற்படும். கரெக்ட் தானே தம்பி? அப்ப முன்னோக்கு சார்பில் 6க்கு குறுக்கே உள்ள மின்னழுத்தம் என்னன்னா இந்த V அப்படியே இருக்கும். ஆனா பின்னோக்கு சார்பில் 6க்கு குறுக்கே உள்ள மின்னழுத்தம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா குறையும். ஏன்னா I is equal to நம்மளுக்கு தெரியும், I is equal to V/R. அப்ப மின்னோட்டம் அதிகரித்தால் ஆட்டோமேட்டிக்கா மின்னழுத்தம் அதிகரிக்கும். அப்ப இந்த V எவ்வளவு கொடுத்து இருக்குமோ அந்த அளவுக்கு ஏற்கனவே இங்க ஒரு டிராப் இருக்கும். சார் இங்க ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா மின்னழுத்தம் அதிகரிக்கும் வரும். எழுதிக்கலாமாடா? புரிஞ்சுதா? ஒரு டைம் பாருங்க, பார்த்தா புரிஞ்சிடும். கீழ்கண்ட மின்னழுத்த சீரமைப்பானில் ஜெனர் டயோட் சுற்றில் செல்லும் முறிவு மின்னழுத்தம் 15 வோல்ட். அந்த டயோடில் செல்லும் மின்னோட்டம் என்ன? ஞாபகம் இருக்கடா? இப்ப இந்த இதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போடுறோம் பாருங்க. இங்க எவ்வளவு சார் கரண்ட் போகும் அப்படின்னு சொன்னா I dash is equal to V/R. அப்ப 15 volt by 10 to the power of 3 volt is equal to 15 into 10 to the power of -3 ampere is equal to நம்மளுக்கு என்ன கிடைச்சிருந்தா
15 மில்லி ஆம்பியர் கிடைச்சது. அடுத்தது I கரண்ட் கண்டுபிடிக்கணும். therefore I is equal to எவ்வளவு இருக்குன்னா இங்க 20 வோல்ட் வந்திருக்கு, 20 ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் 250 கொடுத்திருக்கு, 15 வோல்ட் போயிடுச்சு. அப்ப இங்க வந்து இதுக்குள்ள 15 வோல்ட் போயிடுச்சு. அப்ப இவ்வளவு எங்க எவ்வளவு கரண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னா 5 வோல்ட் இருக்கும். 5 வோல்ட் மைனஸ் பை பண்ணிக்கலாம் சார். 250 is equal to 0. கரெக்டா பாரு, 02 ஆம்பியர் is equal to 20 மில்லி ஆம்பியர். அப்ப ஜெனர் டயோடு வழியாக செல்கின்ற கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா therefore IZ is equal to I minus I dash. ஆமா தானே? 5 minus I dash னா 20 மில்லி ஆம்பியர் மைனஸ் I dash எவ்வளவு 15 மில்லி ஆம்பியர் is equal to 5 மில்லி ஆம்பியர். ஆன்சர் இருக்கா பாருங்க. ஓகே, கரெக்ட். A is the correct option. புரிஞ்சுதா? புரியுது சார். ஜெனர் டயோடின் பயன் பெருக்குதல், திருத்துதல், நிலைநிறுத்துதல், அலையேற்றியின். ஜெனர் டயோடு என்னது? என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ஆட் பண்ணலாமா இல்ல ரெக்டிஃபை பண்ணலாமா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் நிலைநிறுத்தலாமா, வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ணலாமா இல்ல அலையேற்றின் அலையை உருவாக்கலாமா என்னன்றது கேட்குறாங்க. அப்ப ஜெனர் டயோடுடைய பயன்பாடு நிலைநிறுத்துதல். கீழ்கண்ட சுற்றில் சரியான பூலியன் சமன்பாடு எது? என்ன பண்றோம் இங்க 1 கொடுத்தா என்ன ஆகும் நினைச்சு பாரு. ஓ, இது அப்படியே டைரக்டாவே இருக்குது. நேண்ட் கேட் இது புக்லயே இருக்கும். இதோட டயக்ராம் போட்டீங்கன்னா இது இருக்கும். நேண்ட் கேட் கீழ்கண்ட சுற்றில் சரியான பூலியன் சமன்பாடு நேண்ட் கேட். அடுத்தது கீழ்கண்டவற்றில் லாஜிக்கின் சுற்றின் வெளியீடு என்னன்னு சொல்ல பார்க்கலாம். இது நேண்ட் கேட்டடா தம்பி? பிளஸ் ரெண்டுத்தையும் பாருங்க, நேண்ட் கேட்ல 2 இன்புட்டையும் என்ன பண்ணிருக்காங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. அப்ப இது நாட் கேட். அப்ப ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இது நாட் கேட்டையும் இங்க ஒரு நாட் கேட் இருக்கு, அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன கேட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அண்ட் கேட் கிடைக்கும். அப்ப அண்ட் கேட்டினுடைய இது என்னது? பூலியன் சமன்பாடு என்னது? A dot B. அப்ப A is the correct option. டிரான்சிஸ்டருடைய செயல்பாட்டில் கீழ்கண்டவற்றில் எந்த கூற்று சரியானது? டிரான்சிஸ்டர் இப்படி இருக்கு. டிரான்சிஸ்டர் நடத்தும் போது அப்படியே புக்கை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். அடிவாய் இது பேஸு, கலெக்ட் எமிட்டர் கலெக்டர். பேஸ் அடிவாய், எமிட்டர் உமிழ்ப்பான், ஏற்பான் கலெக்டர். அடிவாய், உமிழ்ப்பான் மற்றும் ஏற்பான் ஆகியவை சமமான மாசுற்றல் செறிவை பெற்றிருக்கும். கண்டிப்பா இருக்காது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். அடிவாய் தடிமனா இருக்கும், அப்ப அங்க மாசுற்றல் அதிகமாக இருக்கும். எமிட்டர் மாசுற்றல் குறைவாக இருக்கும், அப்படி அது மாதிரி இருக்கு. அதிகமாக இருக்கும் எமிட்டர்ல, கலெக்டர்ல வந்து என்னவா இருக்கும்? குறைவாக இருக்கும். ஓகே. அடிவாய், உமிழ்ப்பான் மற்றும் ஏற்பான் ஆகியவை அளவில் சமமாக இருக்கும். கண்டிப்பா இருக்காது. பேஸ் கொஞ்சம் தடிமன் அதிகமா இருக்கும், மற்றது கொஞ்சம் இதா இருக்கும். உமிழ்ப்பான் மற்றும் ஏற்பான் இரண்டுமே முன்னோக்கு சார்பில் இருக்கும். உமிழ்ப்பான் அப்ப கண்டிப்பா இருக்கும். அடிவாயானது மிக மெல்லியதாகவும் குறைந்த மாசுற்றல் பெற்றிருக்கும். உமிழ்ப்பான் அதிக மாசுற்றல் பெற்றிருக்கும். அடிவாயுடைய வேலைன்னா குறைந்த மாசுற்றல் பெற்றிருக்கும். அப்ப அடிவாய் வந்து
மெல்லியதாகவும் குறைந்த மாசுடன் பெற்றிருக்கும். இதை கொஞ்சம் செக் பண்ணிக்கும்பா. 15வது கொஸ்டின் சொல்லுங்க பாக்கலாம். ஒரு பொது உமிழ்ப்பானில் டிரான்சிஸ்டர் IC/I is equal to 0.96 மின்னோட்ட பெருக்கம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. என்னப்பா கண்டுபிடிக்கலாம்? மின்னோட்ட பெருக்கம்னா என்னது ஃபார்முலா? மின்னோட்ட பெருக்கம்டா C காமன்னா பீட்டாடா IC/IE. ஞாபகம் படிச்சிருக்கீங்களா இல்லையடா? படிக்கல தானே? இல்ல சார், மின்னோட்ட பெருக்கம் புரியல. ஃபார்முலாலாம் தெரியும். அதுல இருக்குடா அது போய் புக்ல போய் பாரு. காமன் பேஸுக்கு மின்னோட்ட பெருக்கம் என்ன, காமன் எமிட்டருக்கு மின்னோட்ட பெருக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கு. ஆம்பிளிபிகேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னா ஆம்பிளிபிகேஷன் ஃபேக்டர். அப்ப மின்னோட்ட பெருக்கம். இப்ப சிஇக்கு பீட்டான்னு எடுப்போம், சிபிக்கு ஆல்பான்னு எடுப்போம். அப்போ நல்லா பண்ணிச்சுக்கோ. அப்ப நம்மளுக்கு பீட்டா இஸ் ஈக்குவல் டு IC/IE கண்டுபிடிக்கணும். ஆனா நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடியது IC/IE கொடுத்திருக்காங்க. IC/IB. இப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது வந்து IC/IE கொடுத்திருக்காங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாத்தணும். என்ன பண்ணலாம் பாருங்க. அடுத்தது IC/IE மைனஸ் IC. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் IB is equal to IE minus IC. அதோட இதை ஞாபகம் வச்சிருக்கீங்களா இல்லையோ, உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும். IE is equal to எமிட்டர்ல இருக்கக்கூடியது IB plus IC. இந்த ஃபார்மேட்ல இருந்து நம்ம IB இதை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன பண்ணலாம் அடுத்தது பாருங்க. சொல்லுங்கடா, எனக்கு தேவை IC/IE மாத்தணும்டா. என்னடா பண்ணலாம்? இருக்கீங்களாடா? சரி இருக்கு சார். பீட்டாவை நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? IB/IC. IE minus IC divided by IC ன்னு எடுத்துக்கலாமா? இப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? IE/IC minus 1 கரெக்டா? இப்ப அப்படியே இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா 1/0.96 minus 1 கரெக்டா? எவ்வளவு வரும் பாருங்க. 0.04 divided by 0.96 ஆடா? ஓகே. இப்ப நம்மளுக்கு பீட்டா தானே வேணும். அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? therefore beta is equal to 0.96 divided by 0.04. அவ்வளவுதானே கரெக்ட். அப்ப பீட்டா is equal to எவ்வளவு வரும் பாருங்க. எத்தனை 4 சார்? 96 பாருங்க. 24 சார். 24. அப்ப பீட்டானுடைய இது வந்து சார் இது நம்ம டைரக்டாவே போட்டுக்கலாம் சார். எப்படி? IC/IE னா ஆல்பான்னு அர்த்தம் சார். அப்ப நம்ம அது பீட்டாக்கான ஃபார்முலா வந்து பீட்டா பிளஸ் 1 அப்படின்னு போட்டா வந்துடும் சார். ஓகே, போட்டுக்கடா. அந்த எது வேணாலும் போட்டுக்கோ. உனக்கு தேவை ஆல்பாக்கும் பீட்டாக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையை எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். அதான் ஒரு பிரச்சனை இல்லை. எழுதிடலாமா? இது வந்து நார்மல் மெத்தடு. நீங்க வந்து ஆல்பாக்கும் பீட்டாக்கும் உள்ள ஒற்றுமையை வச்சு கூட நம்ம எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 16th ஒன். NPN டிரான்சிஸ்டர் பெருக்கியாக பயன்படும் போது எலக்ட்ரான் ஏற்பிலிருந்து அடிவாய்க்கு நகரும், மின்துளைகள் அடிவாயிலிருந்து உமிழ்ப்பானுக்கு நகரும்,
எலக்ட்ரான்கள் அடிவாயிலிருந்து ஏற்பானுக்கு நகரும். எலக்ட்ரான்கள் உமிழ்ப்பாலிலிருந்து அடிவாய்க்கு நகரும். This is the correct option. 17th one. ஒரு பொது அடிவாய் பெருக்கில் உள்ளீடு சைகை மின்னழுத்தத்திற்கு வெளியீடு சைகை மின்னழுத்தத்திற்கு இடையே உள்ள கட்ட வேறுபாடு. ஒரு பொது அடிவாய் காமன் பேஸ். ஒரு காமன் பேஸுக்கு இன்புட் வோல்டேஜுக்கும் அவுட்புட் வோல்டேஜுக்கும் இடையே உள்ள கட்ட வேறுபாடு 0. மாறாத வீச்சு கொண்ட ரேடியோ அலைகள் உற்பத்தி செய்வது. எதிரா சொல்ற பார்க்கலாம். இதை நம்ம படிக்கவே இல்லை. வடிப்பான் திருத்தியில வந்து என்ன பண்ண அப்படின்னு சொன்னா டிசியை ஏசியா மாத்தும். ரெக்டிஃபயர் அலை. சும்மா டைமண்ட் கடினமான இது திடப்பொருளில் கீழ்கண்டவற்றில் எது வலிமை குறைந்த பிணைப்பு? சொல்லும் பார்க்கலாம். வாண்டர்வால்ஸ் பிணைப்பு. N வகை குறைக்கடத்தியில் டோனார் எலக்ட்ரான் கொடையாளினா N வகை டோனார் எலக்ட்ரான் கொடை எலக்ட்ரான்களை கட்டுற நிலைக்கு கொண்டு செல்ல ஜெர்மானியத்திற்கு தேவைப்படும் ஆற்றல். ஜெர்மானியம் 0.7 எலக்ட்ரான் வருது. இல்லடா, நம்மளுக்கு இங்க இந்த கேப் சொன்னோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? இது என்னது? கண்டக்ஷன் பேண்டு, இது வேலன்ஸ் பேண்டு. நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சொன்னா வேலன்ஸ் பேண்டுக்கு பக்கத்துல தானே டோனார் லெவல் ப்ரொடியூஸ் பண்ணோம். கரெக்டா? சார். ஓகே, அப்ப இதுக்கு எவ்வளவு ஆற்றல் வேணும் அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாரு, 0.01 எலக்ட்ரான் வோல்ட். மறந்துடாதீங்க. இது கீழே இருக்கிறதுக்கும் அதே தான், 0.01 எலக்ட்ரான் வோல்ட். இது வந்து என்னன்னா எனர்ஜி பேண்ட் கேப். எனர்ஜி பேண்ட் கேப். ஓகே சார். சார். நெக்ஸ்ட் 22. சிலிக்கான் டயோடில் ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு பின்னோக்கு தெவிட்டிய மின்னோட்டமானது குறையும் 4 மடங்காக பாதியாகும் 2 மடங்காக அதிகரிக்கும். சிலிக்கான் டயோடில் ஒவ்வொரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண பின்னோக்கு தெவிட்டிய மின்னோட்டம் 2 மடங்காக அதிகரிக்கும். டிரான்சிஸ்டர் க்ளோஸ்டு சுவிட்ச். டிரான்சிஸ்டர் வந்து சுவிட்சா எப்ப செயல்படும்? சொல்லுங்களா, எந்த இடத்துல செயல்படும்? சொல்லுங்களா. இதெல்லாம் டைரக்டரா தெவிட்டிய நிலையில வந்து டிரான்சிஸ்டர் வந்து என்னவாக மூடிய சுற்றா செயல்படும். வெட்டு நிலையில நம்ம முறிவு பகுதி நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆன் சுவிட்சா இது செயல்படும். ஓகே, அது திறந்த சாவியா செயல்படும். ஓகே, அது கொஞ்சம் இதெல்லாம் படிச்சுக்கும்பா கொஞ்சம் இதெல்லாம். ஓகே, டயோடின் பிஎன் சந்தியில் முன்னோக்கு சார்பின் போது மின்னோட்டம் என்ன? சொல்லும்பா. டயோடின் பிஎன் சந்தியில் முன்னோக்கு சார்பின் போது மின்னோட்டம். பிஎன் சந்தி முன்னோக்கு சார்பின் போது மின்னோட்டம் அதிகரிக்கும், குறையும், 2 மடங்காக அதிகரிக்கும், அடுக்குக்குறி முறையில் அதிகரிக்கும். இதை கொஞ்சம் செக் பண்ணிங்கப்பா. செக் பண்ணிக்கிறீங்களாடா? இது பாத்துங்க. இது என்னன்னா அதிகரிக்குமா அடுக்குமுறையில் அதிகரிக்குமா? இது என்னன்றது பாத்துங்க. இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் இருக்கும். ஓகே. அறை வெப்பநிலையில் குறைக்கடத்தி உள்ள போது இணைத்திறன் பட்டை பகுதியளவு வெற்றிடமாகவும் மற்றும் கரெக்ட், இதுதான். அறை வெப்பநிலையில வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஃபுல்லா வந்து என்ன ஃபில்லா இருக்காது. கடத்தும் பட்டை என்னவா இருக்கும்? ஃபுல்லாவும் ஃபில்லா இருக்காது. ஓகே. N வகை குறைக்கடத்தியில் என்ன இருக்கும்? சொல்லும் போலாம். சிறுபான்மை ஊர்த்திகள் இல்லை. நகர இயலாத நேர்மின் அயனிகள் உள்ளன. நகர இயலாத எதிர்மின் அயனிகள் உள்ளன. மின்துளைகள் பெரும்பான்மை. N வகை குறைக்கடத்தியில என்னடா இருக்கும்?
Electrons. எலக்ட்ரான் வந்து மெஜாரிட்டியா இருக்கும். மெஜாரிட்டி கேரியர் இஸ் எலக்ட்ரான். Minority holes. ஹோல்ஸ் வந்து Minority. மைனாரிட்டி கேரியரா இருக்கும். அதுக்கு பொருந்தமான்னு பாருங்க. இது தப்பு. எதிர்மின் அயனிகள் எலக்ட்ரான்ஸ். நேர்மின் அயனிகள்னா என்னது? நகர இல்லாத நேர்மின் அயனிகள் உள்ளன. சார் எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் தான் சார். ஆமா, அதனால நகர இல்லாத எதிர்மின் அயனிகள் உள்ளன. அப்படியா? அதான் சார் நினைக்கிறேன். n வகை குறைக்கடத்தி கரெக்டா? எனக்கு இது புரியல. நகர இயலாத எதிர்மின் அயனிகள் உள்ளன அப்படின்னா இல்ல சார், எலக்ட்ரான். எலக்ட்ரான்றது வந்து ஒரு எதிர்மின் நெகட்டிவ்லி சார்ஜ் தான் சார். அதான் சார். ஆனா நகர இயலாதன்னு போட்டிருக்கு, அதுதான் பிரச்சனை. அது ஏதாவது மிஸ்டேக்கா இருக்கு சார். இங்கிலீஷ்ல வேற மாதிரி இருந்திருக்கும் சார். அது கொஞ்சம் பார்த்துக்கோ. ஏன்னா நகர இயலாதுன்றதுனால எனக்கு ஒரு பிரச்சனை இது. நகர இல்லாத எதிர்மின், அங்க எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கரெக்டு. இங்க துளைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. துளைகள்னா ஹோல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்துளைகள் பெரும்பான்மை ஊர்த்திகளா? இது கண்டிப்பா இருக்காது. இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. நகர இயலாதன்றதுனால இது வந்து என்னன்னு தெரியல. அப்ப சி தப்பா இருந்துச்சுன்னா பி கரெக்டா இருக்கும் அப்படின்றதா இருக்கும். பாத்துக்கலாமா? உள்ளார்ந்த குறைக்கடத்தின் மின்னோட்டம் பெரும பங்கு வகிப்பது எதிரா? கடத்தும் பட்டையில் உள்ள எலக்ட்ரான்கள். ஜானடைடின் மின்னோட்டத்தின் மதிப்பு. ஜானடையோடின் மின்னோட்டத்தின் மதிப்பு சுற்றில் இணைக்கப்பட்டுள்ள புற மின்தடையை பொறுத்து அமையும். ஜேனர் மின்னழுத்தம் தீர்மானிக்கும். கண்டிப்பா இது நடக்காது. இது நடக்காது. முழுமையாக வெப்பநிலை ஓகே கண்டிப்பா. எப்பொழுதுமே மைக்ரோ ஆம்பியர் அளவில் இருக்கும். அப்ப பார்த்தோன்னா சுற்றில் இணைக்கப்பட்டுள்ள புற மின்தடையை பொறுத்து அமையும். ஏன்னா நம்மளுக்கு என்னதான் சொல்லியிருக்கோம்? IZ is equal to I minus ஞாபகம் இருக்காடா? I minus I dash. அப்ப கண்டிப்பா எது அங்க இருக்கக்கூடிய சுற்றில் இருக்கக்கூடிய மின்தடையை பொறுத்து அமையும். நார்கேட்டுக்கு இயங்கும் நிலையில் இருக்க வேண்டுமெனில் அதன் உள்ளீடுகள். நார்கேட்டினுடைய இன்புட் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. இயக்கும் நிலையில் இருக்கும், நேர்மறையாக இருக்கும், உயர்வாக இருக்கும், நிறுத்து நிலையில் இருக்கும். என்னடா அது? நார்கேட்னா இதுதான் நடக்குது. ABY 00011011. அப்ப என்ன ஆகும்னா இது எல்லாமே இதாகும். நார்கேட் இயக்க நிலையில் இருக்கும் பொழுது வேண்டுமெனில் உள்ளீடுகள். இயக்க நிலையில் இருக்க வேண்டுமெனில் அதன் உள்ளீடுகள். அப்ப இயக்க நிலை உள்ளீடுகள்னா 00ன்னு இருக்கணும். கரெக்டாடா? அப்ப இயக்க நிலையில் இருக்க வேண்டும் தப்பு. இது ஏதோ டிரான்ஸ்லேஷன் தப்பா இருக்கு. நேர்மறையாக இருக்க வேண்டும், உயர்வாக இருக்க வேண்டும், நிறுத்து நிலையில் இருக்க வேண்டும். கரெக்ட் தானே? 00ல இருந்துச்சுன்னா அது என்ன? அது எப்படி இருக்கும்? அவுட்புட் வில் பி a high. A+B அதுக்கப்புறம் பார் எடுத்தா ஓகே. கீழ்கண்ட சுற்றுகளில் வெளியீடு 1 இங்க வரும்னா என்ன பண்ணலாம் சொல்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம 00ன்னு கொடுத்துப்போம். இப்ப இங்க என்ன இருக்கு? 00 என்னவா இருக்கும்டா சொல்ல பார்க்கலாம். இங்க எனக்கு உள்ளீடு வேணும்னா இங்கேயும் 1 வேணும், இங்கேயும் 1 வேணும். கரெக்டா? அப்ப சில வந்து எனக்கு என்ன வேணும்? 1 வேணும். இது ஒரே கொஸ்டின் தான் இருக்குது. சில எனக்கு வந்து 1 தான் வேணும். அப்ப ஆர் கேட்லயும் 1 வேணும். ஆர் கேட்ல 1 வேணும்னா கண்டிப்பா 1 0வா இருக்கலாம், இல்ல 0 1ஆ இருக்கலாம், இல்லைன்னா 1 1ஆ இருக்கலாம். அப்ப 1 0வா இருக்கலாம். அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். புரிஞ்சுதாடா? பெருக்கிக்கு மின்னோட்டம் கொடுப்பது கீழ்கண்ட ஒன்றிற்கு உதவிகரமாக இருப்பது. அதன் வெளியீடை கட்டுப்படுத்தும். பெருக்கியா? அப்ப கண்டிப்பா இதுதான்.
அதனுடைய அவுட்புட் இந்த அவுட்புட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா சீரமைக்கும். ஓகே, அடுத்தது 32 பாருங்க. a plus bc is equal to a plus b into a plus c என்பது சேர்ப்பு விதி. என்ன விதிடா? சேர்ப்பு விதின்னு சொன்னேன் சார். பங்கீட்டு விதிடா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. அழகா பங்கீட்டு இருக்கு பாருங்க, a plus b into a plus c. எங்க இருக்கு பங்கீட்டு விதி? ஓகே சார். தொடர்ச்சியான அளவுகளுக்கு பாக்ஸன் இதெல்லாம் இங்க இருக்குதா? பாக்ஸன் கண்டிஷன் என்னன்னா பீட்டா ஏ இஸ் ஈக்குவல் டு 1டா. இதுதான் பாக்ஸன் கண்டிஷன். எங்கடா இருக்கு பாரு, பீட்டா ஏ இஸ் ஈக்குவல் டு. ஓகே, third one is the correct option. புரியலையே. தொடர்ச்சியான அளவுகளுக்கான பாக்ஸன் இன்னொரு ஆப்ஷன் இது கரெக்டா வரும் சார். நேர்மின்னூட்டம் இருக்க வேண்டும். இதுவும் கரெக்டா. 2R1. ஆமா, இது பாக்ஸன் நிபந்தனை. தொடர்ச்சியான அளவுகளை நேர்மின்னோட்டம் இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு தொடர்ச்சியா ஒரு அலை வேணும் அப்படின்னு சொன்னா ரெக்டிஃபையர் வச்சுக்கோ. அப்ப நேர்மின்னோட்டம் மட்டும் தான் இருக்கணும். நேர்மின்னோட்டம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா தொடர்ச்சியான அலைகள் இருக்கு. ஓகே, சிலிக்கான் பிஎன் சந்தி டிரான்சிஸ்டர் முன்னோக்கு சார்பில் அடிவாய் மின்னோட்டம் அதிகரிக்க தொடங்கும். கரெக்ட் தானே? எப்படா டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகும்? சிலிக்கானோட டிரான்சிஸ்டர் பொட்டன்சியல் பேரியரை பிரேக் பண்ணும். அவரோட பொட்டன்சியல் பேரியர் எவ்வளவு? 0.7 வோல்ட். கரெக்டா? ஓகே, அதனால 0.7 வோல்ட்ல அது உடனே என்ன ஆகும்? அது உடைச்சி முன்னோக்கு சார்பில் நம்மளுக்கு மின்னோட்டத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். சரிவு முறிவு அதிகம் ஏற்படுவது. இது வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ். 6 வோல்ட்டுக்கு அதிகமாக பின்னோக்கு சார்பு இருக்கும். முன்னோக்கு சார்பு இருக்கக்கூடாது. பின்னோக்கு சார்புல இருக்கும் பொழுது அதிகமாக சரிவு முறிவு ஏற்படுது. 16th one என்னடா இது? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சும்மா அப்படியே பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சிடும். ஒரு நேண்டு கேட், இது வந்து அண்டு பிளஸ் நேண்ட் இல்லையா? நேண்டு கேட்டில் இருக்கும் பொழுது ஆர் கேட் தானே இதுக்கு? கரெக்டா? ஜானடைடு மின்னழுத்த சீரமைப்பானில் மின்வாய் கேத்தோடு பொதுவாக இதெல்லாம் புரியாம ஜானடைடு மின்னழுத்த சீரமைப்பான் அப்ப ரெகுலேட்டர் யூஸ் பண்ணும். மின்வாய் கேத்தோடு சரி, ஓகே. இந்த 37 கொஞ்சம் பாத்துக்குப்பா. பாத்துறீங்களாடா? ஓகே சார். என்பிஎன் டிரான்சிஸ்டர் சுற்று V இன்புட் 0 வோல்ட், BC எவ்வளவுன்னு கேக்குறாங்க.
collected is equal to means அப்ப இங்க வந்து b இன்புட் 0வா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன வோல்ட் கிடைக்கும் அப்படின்னா 10 வோல்ட் கிடைக்கும். அப்படியே இங்க இருக்கக்கூடிய வோல்ட் அப்படியே நம்மளுக்கு அவுட்புட்டா கிடைக்கும். ஏன்னா இங்க கிரவுண்ட் இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா 10 வோல்ட் கிடைக்கும். அப்ப என்பிஎன் டிரான்சிஸ்டரில் வந்து VCC இஸ் ஈக்குவல் டு VCE. இந்த கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு VCC எவ்வளவு இருக்குன்னா 10 வோல்ட். அப்ப அந்த வோல்ட் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே. டிரான்சிஸ்டர் வெட்டு நிலை. வெட்டு நிலை அப்ப பார்த்தோன்னா இதுதான் கண்டிஷன். பெருமம் மற்றும் VCCக்கு சமமாக இருக்கும். சார்பு படுத்தப்பட்ட டிரான்சிஸ்டரின் அடிவாய் உள்ளீடு மின்தடை முக்கியமாக சார்ந்திருக்கும். சார்பு பயாஸ் டிரான்சிஸ்டர் பயாஸ் வந்து அடிவாய் உள்ளீடு பயாஸ் கேரக்டரிஸ்டிக் ஸ்டடி. அது வந்து எதை சார்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பீட்டாவையும் சார்ந்திருக்கும், பெருக்கத்தையும் சார்ந்திருக்கும், இந்த எமிட்டனுடைய ரெசிஸ்டன்ஸையும் சார்ந்திருக்கும். இதெல்லாம் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னா கனசதுர படிக்கும். A is equal to B equal to C, alpha is equal to beta is equal to gamma is equal to 90 degree. என்னப்பா? எல்லாம் ஃபுல்லாவே கெமிஸ்ட்ரியில இருக்கு சார். கெமிஸ்ட்ரியில இருக்கா? அதான் கெமிஸ்ட்ரியினுடைய இது வந்து எல்லாமே அதே கொஸ்டின். இது ஆன்சர்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். இது கெமிஸ்ட்ரி தான் நினைக்கிறேன், நம்மளுக்கு வராது. FCCனா அலகு செல்லில் 4, PCC அமீருக்கு என்னப்பா கரெக்டா தான் சார். நம்மளுக்கு தெரியல. கீழ்கண்ட உலோகங்கள் FCC அமைப்புடையது. அலுமினியம் FCC பிராண்ட் வந்து அலுமினியம். இது என்னன்னு எனக்கு தெரியல. பனிக்கட்டி H2O கீழ்கண்டல் எதுக்கு எடுத்துக்காட்டு? 6 அறுகோணம். கீழ்கண்ட எந்த படிகம் நல்ல ஒளி எதிரொலிப்பு சகப்பிணைப்பு படிகம்? 47 NaCl. குறைந்த விலகு விசையில் அங்க வந்து இது இருக்காது. ஆறுகோண அமைப்பு 6 ஹெக்ஸாகோனல் அமைப்பு வந்து சமச்சீர் தன்மை கொண்டது. சுழற்சி அச்சு. இதெல்லாம் கெமிஸ்ட்ரியோட தம்பி. சரி சார், கெமிஸ்ட்ரியில அப்படியே இருக்கு சார். ஓகேப்பா. இதுல வந்து நம்மளுக்கு வந்து இதுல வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா கேட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்கப்பா. குறைக்கடத்தில கண்டிப்பா பாத்தீங்கன்னா குறைக்கடத்தின்னு எடுத்துட்டீங்கன்னா கேட்ஸ்ல இருந்து அந்த குறைக்கடத்தினுடைய வகைப்பாடுகள்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அந்த குறைக்கடத்தி பிஎன் சந்தி டயோடுக்கும் அலை திருத்தி இருக்கு இல்லைங்களா? பிஎன் சந்தி டயோடு அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நல்லா பாருங்க. குறைக்கடத்தியை பற்றி அதாவது வந்து அதனுடைய அமைப்பு, அதனுடைய இடைவேளைப்பட்டை எல்லாமே அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்லைன்னா பிஎன் சந்தி டயோட்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்தது டிரான்சிஸ்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ். லாஸ்டா கன்ஃபார்மா எப்பயுமே பாத்தீங்கன்னா கேட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். படிச்சிடலாமாடா? சார் ஓகே. நம்மளுக்கு 12th போர்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் நீங்க படிச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த தமிழ்ல நான் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் சொல்லக்கூடிய ஆன்சர்ஸ் பாருங்க. ஏன்னா அதனாலதானே சொல்றது நீங்க படிக்கணும். சில டைம் எனக்கு என்னது தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து வேற மாதிரி இருந்து நான் வேற மாதிரி புரிஞ்சுட்டு கூட வேற ஆன்சர்ஸ் நான் சொல்லி இருக்கலாம். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. எல்லாத்தையும் நீ ஒர்க் அவுட் பண்ணி நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்ம 12th போர்ஷன்ஸ் முடிஞ்சது. அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா 11th போர்ஷன்ஸ். எதுல இருந்து போகலாம்? செகண்ட் வால்யூம் போலாமா இல்ல ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருந்து போலாமா? எது ரொம்ப வீக்கா இருக்கீங்க சொல்லுங்க போலாம். செகண்ட் வால்யூம். எல்லாருமே சொல்லாமே. எது அந்த ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்காங்க செகண்ட் வால்யூம். சார். ஆனா செகண்ட் வால்யூம் எல்லாம் ஒரு கொஸ்டின் தான் சார் வரும்.
ஆனா அதுவும் கரெக்ட் தான். நவீன் சொன்ன மாதிரி செகண்ட் வால்யூம்ல அந்த இதுக்கு இருக்குது. ஆனா அதுல இருக்க எல்லா கொஸ்டின்ஸ் தெர்மோடைனமிக்ஸ் attend பண்ணிடலாம். தெர்மோடைனமிக்ஸ்க்கு இருக்கு. தெர்மோடைனமிக்ஸ் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகம். நாளைக்கு தெர்மோடைனமிக்ஸ் பார்த்துடலாமா? எஸ் சார், பார்க்கலாம் சார். Yes, sir. நாளைக்கு என்னன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ், கைனடிக் தியரி ஆஃப் கேஸ், தெர்மோடைனமிக்ஸ். அது மூணும் நம்ம வந்து தெளிவா பார்த்தலாம். ஓகேவாடா? ஓகே சார், பார்த்துக்கலாம் சார். சரி, ஓகே. நீங்க 12th மட்டும் நான் கொடுத்திருக்கக்கூடிய இதுல பாருங்க. ஆக்சுவலா என்னது ஆன்சர்ஸ் தப்பா இருக்க சான்சஸ் இல்லை. சில டைம் நான் டிரான்ஸ்லேட் வந்து நான் தப்பா புரிஞ்சிட்டு ஏதாவது நான் சொல்லி இருந்தோம்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you, sir.